பணவரவை அதிகரிக்க குதிரை லாடத்தை எப்படி பயன்படுத்துவது? குதிரை லாடம் நம்ம முன்னோர்கள் ஆடு, மாடு, குதிரை இது போன்ற விலங்குகளுக்கெல்லாம் இந்த லாடம் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. விலங்குகளுக்கு கால்களில் பயன்படுத்தும் பொருள் எப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே குதிரை லாடம் பணம் வரவை அதிகரிப்பு தருங்க. ஒரு பொருள் அப்படின்னு தெரியும். தன ஆகர்ஷணங்களில் மொத்தம் 8, அதில் ஒன்று தான் இந்த குதிரை லாடங்க. இந்த குதிரை லாடத்தை எப்படி பயன்படுத்தணும் பணம் வரவை அதிகரிக்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது கடைகளில் விற்கப்படும் குதிரை லாடத்தை வாங்கி வீட்டில் வைக்கவே கூடாதுங்க. குதிரை காலில் இருந்து நன்கு தேய்ந்து போன குதிரையோட லாடத்தை வாங்கி தான் நாம் பயன்படுத்தணும். இதில் சில விதிமுறைகளும் இருக்குதுங்க. கருப்பு நிற குதிரையோட லாடத்தை வாங்கி தான் நாம் பயன்படுத்தணும். அதே போல் குதிரையோட வலது காலில் கட்டப்பட்ட லாடத்தை தான் நாம் பயன்படுத்தணும். குறிப்பாக அந்த லாடம் நன்கு தேய்ந்து இருக்கணுங்க. இப்படி நீங்கள் குதிரையோட லாடத்தை வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல அந்த லத்தை துணியினால், அதாவது எண்ணெய் போட்டு துடைச்சி சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த லாடத்தை வீட்டில் நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா, நுழைவாயில் வாசலுக்கு மேலே தெரிகிறது மாதிரி மாட்டிடணும். இல்லைன்னா கதவினோட மேல் பகுதியில் லாடத்தை மாட்டி வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். அதாவது கண் திருஷ்டி விலகிறது, வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் விலகும். இது எப்படி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பணவரவு அதிகரிக்க இந்த குதிரை லாடத்தை நீங்கள் தூங்கும் அறையில் இந்த குதிரை லாடத்தை வைக்கலாம். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். குறிப்பாக படுக்கை அறையில் மட்டும் அந்த குதிரை லாடத்தை 7 துளைகள் இருக்கணுங்க. துளைகள் குறைவாக இல்லைன்னா அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் வாசலில் தான் மாட்டணும். படுக்கை அறையில் எங்கே இந்த குதிரை லாடத்தை மாட்டலாம் அப்படின்னா, நம்மளோட படுக்கை அறையில் எந்த திசையில் தலை வச்சு படுப்போமோ அந்த திசையில் உள்ள சுவற்றில் இந்த லாடத்தை மாட்டி வைக்கணும். இந்த மாதிரி மாட்டினா மிக பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க.